இயேசுவின் பாடுகள். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற்காலமானபோது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள். என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். அநேக தூஷண வார்த்தைகள். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு பரியாசம் பண்ணி அடிக்கிறார்கள். அவரை ஒரு விளையாட்டுப் பொருள் போல பாவித்து பாடாய்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த இரவு வேளையில் மிகுந்த துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அநேக பாடுகளை அனுபவிக்கிறார். ஆனால் அவர்களுக்கோ இந்த இரவு வேளை இன்பமான இரவு வேளை ஆயிற்று. இயேசுவுக்கு துக்கம், அவர்களுக்கோ இன்பம். இயேசுவுக்கு பாடுகள், அவர்களுக்கோ விளையாட்டு. இயேசு கிறிஸ்துவின் கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைகிறார்கள். அவரை அடித்தது யார் என்பதை ஞான திருஷ்டியினால் சொல்லுமாறு கேட்கிறார்கள். தம்மை அடித்தது யார் என்று அடித்தவனுடைய பெயரை இயேசு கிறிஸ்து சொல்லும் வரையிலும் அவரை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன ஊழியத்தை இவர்கள் ஒரு விளையாட்டாக நினைக்கிறார்கள். இத்துடன் அவரை துன்புறுத்துவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக கூறுகிறார்கள். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்தார்கள். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டார்கள். மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஆவியின் வரம் உள்ளது. தம்மை அறிந்தது யார் என்று அவரால் நிச்சயமாக கூற முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் ஒரு சேவகனின் காதை குணப்படுத்தினார். இதை இவர்கள் தங்கள் கண்களால் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் மற்ற இடங்களிலும் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கியதை தங்கள் கண்களால் பார்த்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்று தெரிந்தும் அவரை உபத்திரவப்படுத்துகிறார்கள். நீ கிறிஸ்துவா? விடியற்காலம் ஆயிற்று. யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் இவர்கள் இவ்வளவு சீக்கிரமாக கூடி வருவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விடியற்காலம் ஆனவுடனே இவர்கள் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் நற்காரியங்களை செய்வதற்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் எல்லோருக்கும் நன்மையாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தீய காரியங்களுக்கே ஒன்று கூடி விரைந்து செயல்படுகிறார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் இயேசு கிறிஸ்துவிடம், நீ கிறிஸ்துவா என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏராளமான வார்த்தைகளினால் உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு முறை கூட தம்முடைய சொந்த வார்த்தைகளினால் அவர் தம்மை கிறிஸ்து என்று கூறியதில்லை. ஆகையினால் தம்முடைய சொந்த வார்த்தையினால் தாமே கிறிஸ்து என்பதை அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று தாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக இவர்கள் கூறியிருந்தால் இவர்களுடைய எண்ணம் மேன்மையானதாக இருக்கும். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிப்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல. அவரை ஒரு கண்ணியில் சிக்க வைக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய சதி ஆலோசனை. ஆலோசனை சங்கத்தாருடைய சதி ஆலோசனை நிறைந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர்கள் நீதியும் நேர்மையும் இல்லாதவர்கள்.
அவர்களுடைய வாயின் வார்த்தையில் உண்மை இல்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் கூறாமல், நான் கிறிஸ்து என்று உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் என்று கூறிவிடுகிறார். இயேசுவை குறித்து ஆலோசனை சங்கத்தார் தங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றி ஏற்கனவே தீர்மானம் செய்துவிட்டு அவரிடம் நீ கிறிஸ்துவா என்று கேட்பது முறையல்ல. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதற்கும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். தம்மை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறிவிடுகிறார். இயேசு தம்முடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் தம்மை கிறிஸ்து என்று நிரூபித்தால் அவர்கள் இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும், இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவும் அவரை விடுதலை பண்ணவும் மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை விசாரித்தார்கள். நடு இரவுக்கு முன்பாகவே யூதர்களும் பிலாத்துவும் இயேசுவை விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே வாரினால் அடித்து விட்டார்கள். நடு இரவில் இருந்து காலை வரையிலும் அவரை கொல்ல வேண்டும் என்னும் முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். விடியற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ஆலோசனை சங்கத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய குமாரனா கிறிஸ்துவா என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூறும் பதில் அவர்களுக்கு தேவ தூஷணமாக ஆயிற்று. ஆகையினால் அவர்கள் இயேசுவை மறுபடியும் பிலாத்துவிடம் அழைத்துச் செல்கிறார்கள். பிலாத்து இயேசுவை ஏரோதிடம் அனுப்புகிறான். ஏரோது இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணிவிட்டு அவரை மறுபடியும் பிலாத்துவிடமே அனுப்பிவிடுகிறான். பிலாத்து கடைசியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவே மேசியா. இதை நிரூபிப்பதற்கு அவர் ஏற்கனவே பல அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கவில்லை. ஆகையினால் இப்போது இயேசு அவர்களிடம், நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ண மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருப்பார் என்று கூறுகிறார். மனுஷகுமாரன், இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். தாமே கிறிஸ்து என்பதை பூரணமாக நிரூபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்று கூறுகிறார். அதை காணும்போது இவர்கள் இயேசுவிடம், நீ கிறிஸ்துவா என்று கேட்க மாட்டார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று கூறுவதற்கு எங்களுக்கு மேலும் சில ஆதாரம் தேவை என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிப்பதற்கு இதைவிட வேறு அடையாளமோ நிரூபணமோ தேவையில்லை. தேவகுமாரன். அதற்கு அவர்கள் எல்லோரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். இயேசு கிறிஸ்து தம்மை மனுஷகுமாரன் என்று அறிவிக்கிறார். அவர்களோ அவரிடம், நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கிறார்கள். தானியேலின் தரிசனத்தை ஆதாரமாக வைத்து இயேசு கிறிஸ்து தம்மை மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். தானியேல் தன்னுடைய தரிசனத்தில் மனுஷகுமாரனை கண்டதை குறித்து இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். தானியேல் 7:13-14. இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருப்பார் என்றால் அவர் தேவகுமாரனாகவும் இருப்பார் என்பதை ஆலோசனை சங்கத்தார் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறபடியே தாம் தேவனுடைய குமாரன் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். எபிரேய மொழியில் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்கு பயன்படுத்தும் வார்த்தையில் இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறினார். இது யூதருக்கு தேவ தூஷணமாக தெரிகிறது.
இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் இதை ஒரு காரணமாக கூறினார்கள். இனி வேறு சாட்சி வேண்டுவதென்ன? அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலேயே அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்பது ஆலோசனை சங்கத்தாருடைய வஞ்சகமான திட்டம். இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரித்து கூறியவுடன், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே தம்மை பற்றி கூறிய வார்த்தைகளே அவரை குற்றப்படுத்துவதற்கு போதுமானது என்று தீர்மானம் செய்து விடுகிறார்கள். மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்கு அவருடைய வார்த்தையை தவிர வேறு சாட்சி எதுவும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அந்த சத்திய வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. தங்களுக்கு ஒரு மேசியா வரும்போது அவர் உலகத்தின் மற்ற ராஜ்யங்களின் ராஜாக்களைப் போல ஆடம்பரமாகவும் விளம்பரமாகவும் வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உலகத்திற்குரிய எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையாக இருக்கிறார். மிகவும் அமைதியாக தம்மை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்கிறார். தாங்கள் எதிர்பார்க்கிறபடி இயேசு கிறிஸ்து இல்லாததினால் அவரை மேசியாவாக அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை.